ஷேய் பார்வதி அம்மா கல்கத்தா காளின்னு வச்சு என்னை வச்சு அசிங்கம் பண்ணிட்டான். அது இன்னையோட கணக்கு முடித்து எலும்பச்சம்பழம் கனியை எரிதார். சைனாவும் கல்கத்தாவும் சேர்த்து எலும்பச்சம்பழம் கனியை எரிதார். இந்த இரண்டு நாடு அடிக்க எல்லா நாடும் போயிடும், எல்லா அரசியல்வாதியும் போயிடுவான். புரியுதா? இந்த செம்மத்தில் கொலையை உருவி விட்டுருவார். எல்லா அரசியல்வாதியும் ஒட்டுமொத்தமாக கொலையை உருவி ஈரக்கொலையை உருவார். தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரமாக இப்போ உருவார். இப்போ அரசியல்வாதியாக கொலையை உருவி நடுரோட்டில் கிடப்பான், சிதறி போய் கிடப்பான். அது கூடிய சீக்கிரம் இப்போ வந்துடும் கணக்கு. எலுமிச்சம்பழம் கனியை அந்த ரெண்டு நாடை முடிச்சிட்டார். சைனாவும் கல்கத்தாவும். இப்போ அடுத்தாப்புல கல்கத்தா முடித்த கணக்கில் ஆடு பலி கொடுத்த மாதிரி இப்போ மானிடப்பே தமிழ்நாடு முழுவதும் ஆடு பலி மாதிரி ரத்தமாக பூமியில் சிதறும். அடுத்து தமிழ்நாடு முழுவதும், அடுத்து டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஆடு பலி எப்படி கொடுத்தான் அந்த மாதிரி இப்போ மானிட பெரிய ஆடு பலி மாதிரி பூமியில் ரத்தத்தை சிதற விடுவார். முக்கால் சத்தியம் பூமி அழிக்க வந்த பாய் பேய தொலைஞ்சி அவற்ற முடியுமா? நீதிமன்ற முடியுமா? இப்போ நீதிமன்ற கோர்ட்லேயும் சிதற விடுவார். முக்கால் சத்தியம் இனிமேல் சிதற விட்டாத்தான் இவன் தேடுவான் அப்படின்ட்டார். டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டு தப்பு செஞ்சதுக்கு தண்டனை வாங்கிட்டு போ, தப்பு செஞ்ச பாவத்தை வாங்கி வச்சுருக்க பாவத்தை வாங்கிட்டு போ, தப்பு செஞ்சதுக்கு எல்லா அனைத்தும் அரசியல்வாதியிலேருந்து நீதிமன்றத்திலேருந்து பூமியில் இருக்கிற வரைக்கும் தப்பு செஞ்சு வச்சுருக்கான். அத்தனை அந்த ரத்த பலியாக வாங்கிட்டு போ. பூமியில் நீயே பாவத்தை செஞ்ச பாவத்தை உன் கண்ணால் நீ பார்க்கணும். உன்னுடைய உடம்பு சதுரங்கத்தை பூமியில் கிடைக்கல, உன் கண் மூளை வயிறு ரெண்டு கை கால் பார்க்கணும். நம்ம உடம்பு மூளை மண்டை இப்படி செதறி கிடக்கணும். உன் கண்ணை நீயே பார்த்து உன் ஆத்மா அப்போ தான் பிரியும். தப்பு செஞ்சோம் கடவுள் தண்டனை கொடுக்காருன்னு உன் நாக்கை வெளியே இழுப்பார். இழுத்து சொல்லிட்டு போடா, உன் ஆத்மாவை எரிமலை கீழே எரிச்சிடுவார். முக்கால்